அவங்க குழந்தைங்கள பத்தி, அவங்கள பத்தி அவர் சொல்லுவாரு. என்ன சாப்பிட விரும்புதோ அதை கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா வச்சிருங்க. பெரிய டாக்டர் சென்னை. எனக்கு தெரிஞ்சு பாப்பாவை கொண்டு வரல. இப்போ என்ன வயசு? வயசு 16. வயசு வந்து 16 வயசு இருக்கிறாரு. இவங்களுக்கு தான் நாங்கள் உதவி பண்ணுறோம், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னா வந்து நியூட்ரிஷன் கிட்டும். இந்த இவரால் வந்து இவரோட வாழ்க்கையில் இவர் என்ன தொழில் சூழலை அப்போ நம்ம என்ன சப்போர்ட் பண்ணுறோம், நம்ம எஸ்பிபடி நிறுவனத்தின் மூலமாக அவங்களுக்கு மாதம் வந்து நியூட்ரிஷன் கிட்டு கொடுக்குறோம், பொருள் கொடுக்குறோம். இதுதான் அவங்கள பற்றியான ஸ்டோரி. சரிங்க. எப்படி கூலி வேலைங்க, அதாவது வந்து விவசாயத்தில் வந்து கரை கண்ணி இழுக்கிறதுக்கு, மாடு கண்ணு காட்டு வேலைக்கு தான் இங்கே போயிட்டுருக்கிறேன். இன்றைக்கி வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா மாடு கண்ணு பிடிச்சி கட்டுற வேலைக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்காரம்மா வந்து அது வேலையெல்லாம் ஒன்று தெரியுங்க, எல்லா வேலையும் தெரிஞ்சு என்ன பண்ணுறங்க, அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டில் தான் இருக்கு. டெய்லி வேலைக்கு போகும். உங்களால் அந்த குழந்தைக்கு நியூட்ரிஷன் கிட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னா நியூட்ரிஷனாக நல்ல பொருள் கொடுக்கும். வந்து அவங்க குழந்தைங்கள பற்றி, அவங்கள பற்றி அவர் சொல்லுவார். வணக்கம், எங்கள் சொந்த ஊர் வாலசராமணி, அங்கேருந்து வந்திருக்கீங்கய்யா. எனக்கு வந்து 2 பொன் குழந்தைங்க. 2 பொன் குழந்தையில வந்து பெரிய குழந்தை வந்து முதல்ல பிறந்த குழந்தை வந்து ஒரு 8 மாதம் ஆயிடுச்சுங்க. மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. பிரைவேட் ஆஸ்பத்திரியில் கொண்டு பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தேங்கய்யா. அவங்க பார்த்ததில் வந்து பார்த்தா மூளை வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த தலையோட சுற்றளவு வந்து 5 இருக்கணும், இன்றைக்கி வந்து 36 இன்ச்சு தான் இருக்குது, இந்த குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி ரொம்ப குறைபாடாக இருக்குது சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு சேலத்தில் விநாயகா ஆஸ்பத்திரி இருக்குங்க, நம்ம காலேஜ் மாதிரி நடத்துகிறாங்க, அங்கே கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனோம். போய் தலை ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்கய்யா. ஸ்கேன் எடுத்து பார்த்தா மூளை வந்து அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் இந்த குழந்தைய வந்து இப்போ வந்து நல்லா இருக்குது, காலப்போக்கில் வந்து கை கால் சோம்பும் ரொம்ப இதாக போயிருங்க. இதுக்குன்னு செலவு பண்ணி நீங்கள் அதாவது ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பார்க்க வேண்டாம், என்ன சாப்பிட விரும்புதோ அதை கொடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வச்சுருங்க. பெரிய டாக்டர் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க, அவர் வந்து சொன்னாங்க நீங்கள் அப்படின்ட்டு அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு வரோம். எனக்கு தெரிஞ்சு பாப்பாவை கொண்டு வரல. இப்போ என்ன வயசு? வயசு 16. வயசு வந்து 16 வயசு ஆகுது. உண்மையாலுமே ஒரு பெண் குழந்தைய வச்சுட்டு அவர் வந்து ஆட்டிசம், அந்த குழந்தைக்கு ஆட்டிசம்ங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், பிரச்சனையில் உள்ளவங்க, மூளை குறைபாடு உள்ளவங்க இருக்கிறாரு. இவங்களுக்கு தான் நாங்கள் உதவி பண்ணுறோம், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னா வந்து நியூட்ரிஷன் கிட்டும். இந்த இவரால் வந்து இவரோட வாழ்க்கையில் இவர் என்ன தொழில் செய்கிறாரோ அதை வச்சுட்டு நியூட்ரிஷனாக கொடுக்க முடியுமா அப்படின்னா வருமானம் பத்தாது. செலக்ட் பண்ணி இவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுக்குறோம். நியூட்ரிஷன் தான் ஆட்டிசம் குழந்தையாக இருந்தாலும் எந்த குழந்தையாக இருந்தாலும் நல்ல சாப்பாடு இருந்தால் தான் அந்த குழந்தை வந்து அவங்கள பார்த்துக்கிட முடியும். அந்த ஆட்டிசம் இருக்க குழந்தைகளுக்கு நம்ம உதவி பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து இருக்கவங்க அவங்க வச்சு பார்த்துக்கிடுவாங்க. ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து டைம் எடுக்கும், அவங்க வீட்டிலே இருக்கணும், வேலைக்கு கூட போக முடியாது ஒரு சூழலை. அப்போ நம்ம என்ன சப்போர்ட் பண்ணுறோம், நம்ம எஸ்பிபடி நிறுவனத்தின் மூலமாக அவங்களுக்கு மாதம் வந்து நியூட்ரிஷன் கிட்டு கொடுக்குறோம். வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு தெரியும், பார்ப்பீங்க. வந்து ஒரு 7 வகையான பொருள் கொடுக்குறோம். இதுதான் அவங்கள பற்றியான ஸ்டோரி. சரிங்க. எப்படி கூலி வேலைங்க, அதாவது வந்து விவசாயத்தில் வந்து கரை கண்ணி இழுக்கிறதுக்கு, மாடு கண்ணு பிடிச்சி கட்ட ஒரு பண்ணையில் ஒரு வேலைக்காக நாங்கள் போயிட்டுருக்குறோங்க ஐயா. மனைவிங்க வந்து இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இதே வேலை தான், மற்ற வேலை எங்கேயும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இல்லை. குழந்தைய வந்து நாங்கள் விட்டுட்டு எங்கேயாச்சும் போகணுன்னா கூட அடுத்த ஆளை வந்து நாங்கள் தேடணுங்கய்யா. தேடி கொண்டு வந்து இந்த குழந்தைய பார்த்துக்க சொல்லிவிட்டு நாங்கள் வெளியிலேயே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். எளிமையான குடும்பம் ஐயா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோங்க. காட்டு வேலைக்கு தான் ஐயா போயிட்டுருக்கிறேன். இன்றைக்கி வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா மாடு கண்ணு பிடிச்சி கட்டுற வேலைக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்காரம்மா வந்து அது வேலையெல்லாம் ஒன்று தெரியுங்க, எல்லா வேலையும் தெரிஞ்சு என்ன பண்ணுறங்க, அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டில் தான் இருக்காங்க. ஐயா ஒன்றும் இது வருமானத்துக்கு வந்து வழி இல்லைங்க. நம்ம ஒரு ஆள் சம்பாதிக்கிற வருமானத்தை வச்சு தான் குடும்பம் ஓடிட்டு இருக்குதுங்க. இன்னொரு பொன் குழந்தை இருக்குது, அது 7வது படிக்குதுங்கய்யா, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருக்குது. நான் ஒரு ஆள் சம்பாதிக்கிற வருமானத்தை வச்சு தான் நம்ம குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நினைக்கிறோம் வந்து மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா அதிகமாக கிடைக்கிறதே கஷ்டம். 400 ரூபா 500 ரூபா கிடைக்கும் அப்படின்னா டெய்லி வேலை கிடைக்காதுங்க. ஒரு கூலி வேலைக்கு போனால் 400 ரூபா கிடைக்குது, 500 ரூபா கிடைக்குது அப்படின்னா மாதத்தில் ஒரு 21 நாள் மேக்ஸிமம் வேலைக்கு போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா 500 ரூபான்னு வச்சாலே 10 நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து 5000 ரூபா, 20 நாளைக்கு வந்து ஒரு 12000 ரூபா. 12000ங்கிறது அதிகம், நான் ஆவரேஜாக 10 ரூபா கிடைக்கும். அதில் டெய்லி வேலைக்கு போகும். உங்களால் அந்த குழந்தைக்கு நியூட்ரிஷன் கிட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னா நியூட்ரிஷனாக நல்ல பொருள் கொடுக்க முடியுமா. வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் சாம்பார்னு சொல்லுவாங்க, சாம்பாரில் பருப்பு கம்மியாக இருக்கும், ரசம் மாதிரி இருக்கும் நிறைய வீட்டில்.
என்னன்னா இந்த மாதிரி குழந்தைங்க நம்ம நினைக்கிறோம் இவங்களுக்கு 2 பேருமே இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை மனசளவில் இவங்களுக்கு வந்து தைரியம் இருக்காது. ஆமாம் இல்லை வரனா இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் உதவி பண்ணுறோம். குறைஞ்சது முக்கியமாக இது யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ உங்கள் டோனர்ஸ்க்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் உதவி பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சொல்லுங்கள் நாங்கள் பண்ணுற உதவி என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லாமல் உங்களுக்கு யாருக்காவது உதவி பண்ணணும்னு தோணுச்சுன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது இல்லாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவங்க உண்மையான ஸ்டோரி சொல்கிறாங்க, இது பொய்யான விஷயம் கிடையாது, உண்மையான விஷயத்தை அவங்க நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. We are supporting 500 children, the poor children, the children who are belongs to widows, destitute, abandoned, children who are living, the parents who are living with HIV, and the children physically challenged, and the parents are physically challenged sometimes, children also physically challenged, and autism. It's very difficult time for them. The people, there are poor people, able to support the children for education and nutrition and other things, for medicine. Things we are trying to support our best. Thank you donors. Thank you so much. So mostly our video in Tamil, our language, sometime to scale up our program to people's know about our program. Listening. Thank you so much. Video உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இருந்துச்சுன்னா பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நாங்கள் பண்ணுறத பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்களும் எங்களை மாதிரி பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க.